எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசி. இன்றைக்கி நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ரொம்ப முக்கியமான பதிவு. நினைத்தபடி நடக்கணும் அப்படிங்கிற ஆசையானது நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யுது. ஒரு சிலருக்கு நினைக்கிறாங்க, ஒரு விஷயத்த மனதில் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே அது உடனே ஈடேறிடும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் காலதாமதமாகும், ஒரு சிலருக்கு ஒன்றுமே நடக்காது. அப்படி ஒரு சிலருக்கு நடக்கவே நடக்காத அந்த நினைத்த காரியங்கள் அனைத்துமே ஈடேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட மலரை வைத்து பரிகாரம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக எல்லாருக்குமே பணம் சேரணும், வெற்றிகள் குவியணும், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வேணும், வசதியாக வாழணும் அப்படிங்கிற எண்ணமானது இருக்குது. ஆனால் ஒரு சிலருக்கு மட்டுமே தொட்டது அனைத்துமே தொடங்கும், செல்வம் பெருகி கொண்டே இருக்கும். ஒரு சிலரை பார்க்கும் பொழுதே நல்லது நடக்கும் அப்படின்னு கூட சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். இப்படி இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் நம்ம வீடுகளில் நடக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு வரமாய் அமையக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட பரிகாரங்களை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்துமே ஈடேறுவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும். இப்போ பொதுவாக உடல் சக்கரங்கள் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அப்படி இந்த உடல் சக்கரங்கள் ரொம்பவுமே தூய்மையாக இருந்து அவற்றினுடைய இயக்கங்கள் சீராக இருக்குது அப்படின்னு சொன்னாலே வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நிகழ்வதை நம்மளால் கண்கூட பார்க்க முடியும். இப்படி இந்த மாதிரியான மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இறை வழிபாடோடு சேர்த்து ஒரு சில குறிப்பிட்ட பரிகாரங்களை நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் செய்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடக்கும். அப்படி அந்த நினைத்த காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பின்பற்ற வேண்டியது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாமா? இப்போ நம்மளுடைய உடலில் 7 சக்கரங்கள் இருப்பது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த 7 சக்கரங்கள் போக உடலில் பல பகுதிகளில் பல சக்கரங்கள் இயங்கி கொண்டு தான் இருக்குது. இப்படி இந்த சக்கரங்களில் நம்மளுடைய உள்ளங்கை, மணிப்பூரகம், இடது பக்க தோள்பட்டை, இப்படி இந்த இடங்களில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் சரியாக இயங்குச்சு அப்படின்னு சொன்னாலே தடையில்லாமல், அதாவது சரியாகவும் தடையில்லாமலும் இயங்குச்சு அப்படின்னு சொன்னாலே அதிர்ஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. நினைத்தது நடப்பது, பணம் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சக்கரங்கள் சரியாக இயங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நம்மளுடைய உயிர் சக்தியானது சரியாக இயங்கினாலே நம்மளுடைய அதிர்ஷ்டம் நமக்கு பலன்களை தரக்கூடிய விதத்தில் அமையும். இப்போ இதை கேட்கும் பொழுது ஏதாவது ஒரு சில பயிற்சிகள் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் பயிற்சிகள் செய்ய தெரியும், இல்லை பயிற்சி எடுத்துக்கொள்ள விருப்பம் இருக்குது அப்படிங்கும் பொழுது தாராளமாக எடுத்துக்கலாம், அதனால் தவறில்லை. அந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான இந்த பூக்களை வைத்து பரிகாரம் மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கிட்டாலே போதும். பணம் அப்படிங்கிறது நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய சொற்கள் வெல்லும் சொற்களாகவே அமையும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இந்த பரிகாரம் செய்வதற்கு நிறைய பொருட்களோ இல்லை அதிக நேரம் நம்ம செலவிட அப்படிங்கிற ஒரு அவசியம் எல்லாம் கிடையாது. ஒரே ஒரு பூ மட்டும் கிடைத்தாலே போதும். இதை வைத்து நம்ம எளிமையான முறையில் செய்திடலாம். அப்படி என்ன ஒரு அதிர்ஷ்டமான மலர் அப்படின்னு கேட்டால் அதுதான் மல்லிகை. நம்ம கொஞ்சமாக எடுத்து கட்டி பயன்படுத்துவது, பூக்களை நம்ம கைகளால் தொடுத்து பயன்படுத்துவது அப்படின்னாலும் செய்துக்கலாம். இல்லை உதிரி மலர்களை பயன்படுத்தி கூட இந்த பரிகாரத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இந்த பரிகாரத்தை எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினசரி காலை நேரத்தில் குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா குலதெய்வத்தை வணங்கிட்டு கொஞ்சம் மல்லிகை பூவை உங்களுடைய இடது உள்ளங்கையில் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத செய்திருங்க. இந்த குறிப்பிட்ட பொருள், அதாவது இந்த பூவோடு எந்த ஒரு விஷயம் நம்ம வீடுகளில் பெருகணும்னு சொல்லி நினைக்கிறோமோ, இப்போ பணம் பெருகணும் அப்படின்னு சொன்னால் இந்த பூக்களோடு ₹1 நாணயத்தையோ இல்லை ஏதாவது ஒரு ரூபாய் தாளையோ சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்போ தங்கம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது குண்டுமணி தங்கத்தை சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி நம்ம எடுத்துக்கிட்டு இடது கைக்கு மேலே வலது கை கண்டு மூடுவது அப்படிங்கிறத செய்திருங்க. இதை நம்ம செய்ததுக்கு அப்புறமா மனதை ஒருமுகப்படுத்துவது அப்படிங்கிறத செய்யணும். எண்ணங்கள் எதையுமே சிதற விடாமல் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்களுடைய ஆற்றலை தூண்டக்கூடிய விதத்தில் உங்களுடைய சிந்தனை முழுவதுமே ஒருமுகப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். கண்களை மூடி அமைதியாக நம்மளுடைய வேண்டுதலை மனதில் நினைப்பது அப்படிங்கிறத செய்துட்டு அந்த பூவையும் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய பொருள் ₹1 தாளோ இல்லை நாணயமோ இல்லை நீங்கள் ஏதாவது தங்கம் சம்மந்தப்பட்ட பொருள் எடுத்திருந்தாலும் சரி, அதை நீங்கள் குலதெய்வத்தினுடைய பாதத்திலையோ இல்லை முருகப்பெருமானுடைய பாதத்திலையோ இல்லை இஷ்ட தெய்வத்தினுடைய பாதத்திலையோ சமர்ப்பிப்பது அப்படிங்கிறத செய்யணும். மல்லிகை பூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது ஒரு தனித்துவமான மலரும் கூட. இப்போ இந்த மலரை பொதுவாக பார்த்தீங்கன்னா எத்தனையோ விதமான மலர்கள் இருந்தாலுமே இந்த மல்லிகை பூ அப்படின்னு சொல்லும் பொழுது எண்ணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்ட மலராகவும் பார்க்கப்படுது. மற்ற பூக்களை விட மல்லிகை பூவிற்கு மங்களகரமான தன்மையும் இருக்குது. அப்படிங்கிறதால தான் இந்த பூவிற்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருப்பதாகவும் கருதப்படுது. அதனால தான் குறிப்பிட்டு மல்லிகை மலரை கொண்டு இந்த பரிகாரத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்கிறோம். சரி, முதல் நாள் நம்ம செய்துட்டோம். எத்தனை நாட்கள் செய்யணும்? இப்போ ஒரு நாள் நம்ம செய்ய தொடங்கினதுலேருந்து தொடர்ச்சியாக 48 நாட்கள் இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்து கொண்டே வரணும். இப்போ முதல் நாள் நம்ம வைத்து வணங்கின மலர் இல்லைன்னா நாணயம் எது இருந்தாலும் சரி, நீங்கள் நாணயம் வைத்து வெளிப்பட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம வீட்டு பூஜை அறையில் கண்ணாடி கிண்ணத்துலையோ இல்லை கிண்ணத்துலையோ நாணயங்கள் போட்டு வைத்திருப்போம் இல்லைங்களா,
இல்லைங்களா, அதில் நீங்கள் சேர்ப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம். தங்கம் சம்மந்தப்பட்ட பொருள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தங்கம் சம்மந்தப்பட்ட பொருளை சமர்ப்பித்ததுக்கு அப்புறமா மறுநாள் எல்லா சாமி படங்களுக்கும் போட்ட பூக்களை எந்த முறையில் நீங்கள் அப்புறப்படுத்துவீங்களோ அந்த முறையில் அந்த மல்லிகை பூவையும் எடுத்து போட்டுட்டு அதில் வைத்த தங்கம் சம்மந்தப்பட்ட பொருள் எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஒரு புது மல்லிகை கொண்டு இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக நீங்கள் 48 நாட்கள் கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்யணும். 48 நாட்களுமே சிந்தனை முழுவதுமே ஏதாவது ஒரு விதத்தில் பண சேர்க்கையானது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வேண்டுதலை முன்வைத்து நீங்கள் மேற்கொள்ளலாம். இப்படி நம்ம செய்யும் பொழுது அந்த மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய செயலால் நம்மளுடைய சக்கரங்கள் சீராகும். சக்கரங்கள் சீராகும் பொழுது அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும். அதிர்ஷ்டம் வருது அப்படின்னு சொல்லும் பொழுதே பணம் மலை போல சேர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். பணத்தை நீங்கள் முன்னிலைப்படுத்தி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பணம் சேரும். தங்கத்தை முன்னிலைப்படுத்தி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தங்கம் அதிகப்படியாக சேர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இப்போ தங்கம் சேரணும் அப்படிங்கிறத தாண்டி அடகுல இருக்கக்கூடிய நகைகளை எப்படியாவது நான் வீட்டுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்களும் இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடையும் முயற்சியோடையும் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக எல்லா அடகு நகைகளையுமே வெகு சீக்கிரமாக நம்மளால் திருப்புவதற்குண்டான அருளாசியானது கிடைக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். யார் வேணாலுமே செய்யலாம். வீட்டில் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலுமே செய்து பலன் பெறலாம். யார் தொடங்கி இருந்தாலுமே அவர்களே தொடர்ந்து 48 நாட்கள் மட்டுமே தொடர்ச்சியாக மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் 48 நாட்கள் தொடர்ச்சியாக செய்தெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் பெண்களை பொறுத்த வரைக்கும் 48 நாட்கள் தொடர்ச்சியாக செய்ய முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது நாட்களை கணக்கில் வைத்து இப்போ நீங்கள் 30 நாள் செஞ்சுட்டீங்க இல்லை 20 நாள் செஞ்சுட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நாட்களை தவிர்த்து கொண்டு முதல் 20 நாட்களையும் அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய நாட்களையும் தொடர்ச்சியாக கணக்கில் வைத்து 48 நாட்கள் நீங்கள் முழு நம்பிக்கையோடையும் முயற்சியோடையும் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இந்த பரிகாரத்தை இந்த குறிப்பிட்ட நாள் கிழமை பார்த்து தான் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. எந்த நாள் வேணாலுமே தொடங்கலாம். நீங்கள் தொடங்கின நாள்லேருந்து 48 நாட்களை மட்டும் கணக்கில் வைத்துக்கொள்ளுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய ஆரம்பித்ததுலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்திற்கோ இல்லை விக்கிரகம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விக்கிரகத்திற்கோ உங்களுடைய கைப்பட மல்லிகை பூக்களை மாலையாக தொடுத்து அணிவிப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும். அதே போல் வியாழக்கிழமை நாட்களையும் லக்ஷ்மி குபேரருடைய திருவுருவ படத்திற்கு மல்லிகை மலர்களை மாலையாக தொடுத்து அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இந்த 2 நாட்களையும் தனித்தனியாக நீங்கள் இந்த குறிப்பிட்ட செயல்களை சேர்த்து செய்தாலே போதும். கட்டாயம் நீங்கள் கனவிலும் நினைத்து பார்க்காத நல்ல நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும். இப்போ மல்லிகை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சிலருக்கு வரக்கூடிய சந்தேகம், அடுக்கு மல்லி எடுக்கணுமா இல்லை சாதாரண மல்லி எடுக்கணுமா பவள மல்லி எடுக்கணுமா அப்படிங்கிற சந்தேகம் வரும். எந்த மல்லி எடுத்தாலும் பரவாயில்ல. முதல் 3 நாட்கள் நீங்கள் சாதாரண மல்லி பயன்படுத்தலாம். அடுத்த 3 நாட்கள் நீங்கள் பவள மல்லி பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்த 3 நாட்கள் நீங்கள் அடுக்கு மல்லி பயன்படுத்தலாம். மொத்தத்தில் மல்லிகை நம்மளுடைய பரிகாரத்தில் இடம்பெற்றாலே போதும். பணம் சேர்ந்து கொண்டே இருக்கணும், வெற்றி மேல் வெற்றி குவியணும், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வேணும், வசதியாய் வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே அமையணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு மேற்கொண்டாலே போதும். நிச்சயமாக அதிசயத்தக்க மாற்றங்கள் ஏற்படும். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்த்த விஷயங்கள் கட்டாயம் உங்கள் அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சரி நினைக்கிறேன். இப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். பதிவுக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. அதே போல் இதில் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வ வளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். நம்ம சேனலில் வரக்கூடிய பதிவுகளை இதுதான் முதல் முறை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.